ஹலோ மோட்டோ ஃபேம், நம்ம கார் ஆஃப் தி இயரோட 5வது எடிஷன்ல இருக்கிறோம். கார் ஆஃப் தி இயர் 2024 தான் சொல்றேன். ஏன் 2024 சொல்றேன்னா 2024 லான்ச் பண்ணப்பட்ட கார்ஸ்ல நீங்க உங்களுக்கான ஒரு கார் ஆஃப் தி இயர் வந்து செலக்ட் பண்ண போறீங்க. அதுக்கான ஒரு ஓட்டிங்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ஓட்டிங் எப்படி பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். என்னென்ன வெஹிக்கிள்ஸ் நம்ம வந்து ஓட்டிங்கா கொடுக்க போறோம்ன்றது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ புதுசாக வந்திருக்கிற மோட்டோ ஃபேமுக்கு இது எப்படி நடக்குதுன்னு ஒரு டவுட் இருக்குது. அது எப்படின்னா போன வருஷம் பார்த்தோம்னா வந்து வெர்னா வந்து கார் ஆஃப் தி இயராக வந்தது. எப்படின்னா போன வருஷம் நிறைய கார்ஸ் இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணி நம்ம லிஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு ஓட்டிங் லிங்க் இருக்கும். ஓட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறதை பார்க்கும்போது அந்த லிஸ்ட் பண்ண வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் நியாயமானபடி உங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டிஸ் இந்த காருக்கு இருக்குது அப்படின்னா என்னோட பிக் இதுதான் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கார் ஆஃப் தி இயரில் யாருக்கு வந்து நிறைய ஓட்டிங்ஸ் கிடைச்சதோ நம்ம அதை அனௌன்ஸ் பண்ணோம். அதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தோம். அந்த வெர்னாவை பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் கூட நம்ம பண்ணியிருந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் அதாவது 2024 ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் பிரைஸ் அனௌன்ஸ்மெண்டோட ப்ராடக்ட் வந்து கரெக்டா லான்ச் ஆன வெஹிக்கிள்ஸ் கூட வந்து ஃபேஸ் லிஃப்ட்ல வந்து பெட்டரா ஒரு ஃபேஸ் லிஃப்டோட வந்த வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம லிஸ்டிங்ல முதல்ல பார்த்தோம்னா கிரெட்டா வருது. ஏன்னா கிரெட்டா வந்து 3rd ஜெனரேஷனை வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல கன்சிஸ்டண்டா வித்துட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் 10.25 இன்ச் ஸ்கிரீன்ஸ், எக்ஸ்டீரியர்ல நிறைய சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மெயினா சேஃப்டி ஃபோக்கஸ்டா லான்ச்ல காட்டினாங்க. அந்த ஹைஸ்டன் ஸ்டீல், அட்வான்ஸ் ஹைஸ்டன் ஸ்டீலோட காம்பினேஷன் காட்டியிருந்தாங்க. ஆடாஸ் வந்து டீசல் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இருக்கிற செக்மெண்ட்ல 2 வெஹிக்கிள் தான். அதுல இதுவும் ஒரு வெஹிக்கிள். அப்படி கிரெட்டா வந்து ஃபர்ஸ்ட் கண்டெண்டர். இப்போ 2வது வெஹிக்கிள் பார்த்தோம்னா பஞ்ச் ஈவி. பஞ்ச் வந்து நமக்கு தெரியும் Active.EVன்னு சொல்லக்கூடிய அந்த சேசிஸ், அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உள்ள வந்துருது. 25 kWh 35 kWh 2 பேட்டரி பேக்ல இருந்து 360 டிகிரி கேமரா, ரீஃபர்பிஷ்ட் இன்டீரியர்ஸ்னு தனியா அது ஈவி வேற ஐஸ் வேறன்னு நல்லாவே இருந்தது. ஏன்னா பஞ்ச் வந்து டாடாக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஈவி வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 3வது கார் பார்த்தோம்னா நம்ம முதல்ல சொன்ன கிரெட்டாவோட என்லைன் வெர்ஷன். கிரெட்டா என்லைனையும் பிரிச்சு தான் காட்டுறோம். உங்களுக்கு டவுட் இருக்கும் இது ரெண்டும் ஒன்று தானே. ஆனா நீங்க அந்த லைனப்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரிச்சு தான் சொல்லியிருப்பாங்க. இதோட லான்ச் ஈவெண்ட்டும் டிரைவ் ஈவெண்ட்டும் தனியாக தான் நடத்துறாங்க. இப்போ கிரெட்டாக்கு என்லைனுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு சஸ்பென்ஷன்ல தெரியும். ஸ்போர்ட்டியரான கார் அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு அந்த ஸ்போர்ட்டியர் ரெட் ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 18 இன்ச்ல டிஃபரெண்டான ஒரு அலை பாக் எல்லாம் இருக்கும். ஃப்ரண்ட் அண்டே டோட்டலா வந்து வேற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. மெயினா பார்த்தோம்னா அந்த டர்போ பெட்ரோல் மட்டும் தான் இருக்கும். டிசிடியோட மேனுவலோட இருக்கும். ஆடாஸ் இருக்கும். கிரெட்டா என்லைன் பிடிக்கிறவங்க நீங்க அதை ஓட் பண்ணலாம். 4வது பார்த்தோம்னா BYD-யோட சீல். குளோபலி வந்து டெஸ்லாக்கு போட்டி போடக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் செடான், நல்ல பிரீமியமான இன்டீரியர்ஸ், எக்ஸ்டீரியர் நல்ல பிரீமியமா பெருசா இருக்கக்கூடிய கார். 62 kWh 82 kWh 2 பேட்டரி பேக் இருக்கும். 3 டைப்பான டியூன்ல இருக்கும். அதுல டாப்ல பார்த்தோம்னா 530 HP-ல வந்து பவர் கொடுத்திருப்பாங்க. 650 km வரைக்கும் அதோடைய ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் இருக்கும். 15.6 இன்ச் ஸ்கிரீன்ஸ், இன்டீரியர்ல குவாலிட்டி, 10 ஏர்பேக்ஸ்னு ரொம்ப பிரீமியமான ஒரு கார். அடுத்தது பார்த்தோம்னா டொயோட்டாவோட டைசர். டைசர்னு சொல்லக்கூடியது டொயோட்டாவோட ஃப்ராங்க்ஸ் வெர்ஷன் தான். ஏன்னா அது அப்படி க்ளோன் பண்ணப்பட்ட ப்ராடக்ட். அதுல ஹைலைட் என்ன நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. நல்ல ஸ்டியரிங் ஃபீட்பேக் இருக்கும். ஃப்ராங்க்ஸ்ல இருக்கிறது மாதிரி அந்த 1.2 எண்ணையும் 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட்டும் கொடுத்திருப்பாங்க. 9 இன்ச் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். டொயோட்டாவுடைய ஒரு பேன் இந்தியா லெவலில் இருக்க டாப்பான சர்வீஸ் குவாலிட்டின்னு ஃப்ராங்க்ஸ் இருந்தாலும் டைசர் வந்து தனியா காட்டுது. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா பொலிரோட நியோ பிளஸ். பொலிரோ நியோ நமக்கு தெரியும் சப் 4 மீட்டர்ல இருக்கு. இது 4400 மில்லிமீட்டர்ல இருக்கும். 9 பீப்புள் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும். பொலிரோல என்ன இருக்கும், நியோல என்ன இருக்குன்னா 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜின் இருக்கும். இதுல வந்து அந்த பாப்புலர் எம்ஹாக் 2.2 வந்து கொஞ்சம் டவுன் டியூன்ல வச்சிருப்பாங்க. ஒரு பிராக்டிகலான பீப்புள் மூவரா இருக்கு. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா மஹேந்திராவோட 3XO. ஆக்சுவலி வந்து 300 வந்து நிறைய நாள் தாண்டி ரொம்ப லேட்டா அப்டேட் பண்ணப்பட்டது. ஆனா ஒரு ஜெனரேஷனுக்கான பெஸ்டான அப்டேட் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹைலைட் வந்து அந்த MTVCL னு சொல்லக்கூடிய அந்த மல்டி டியூன் வால் கான்சென்ட்ரிக் லைன் சஸ்பென்ஷன் செட்டப், ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி. நம்ம நிறைய அதை ஓட்டி இருந்தோம். 3 என்ஜின், அதுலயும் அந்த 2 டர்போ பெட்ரோல்ஸ் வந்து எய்ஸினோட டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்திருந்தாங்க. ஆடாஸ் இருக்கு. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டா இருந்தது. 201 மில்லிமீட்டர்ல வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். மக்களுக்கு பிடிச்ச ஒரு கார். இந்த கார் உங்களுக்கு பிடிக்குதான்னு நீங்க பாருங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபோர்ஸோட கூர்காவோட 5 டோர் வெர்ஷன். நம்ம 3 டோர் வெர்ஷன் டிரைவ் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் 5 டோர் வந்து அந்த காருக்கு நல்லா இருக்கு. ஏன்னா பேக் சீட்டுக்கான பிராக்டிகாலிட்டி. அந்த என்ஜினை 90 PS-ல இருந்து 140 PS-க்கு டியூன் பண்ணியிருப்பாங்க. 320 நியூட்டன் டார்க் இருக்கும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். நல்ல ஒரு ஒரிஜினல் ஒரு OG SUV ஓட்டின ஃபீல் இருக்கும். அந்த ஸ்னோர்க்கல் தான் அதோட ஹைலைட். அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா நியூ ஜெனரேஷன் ஸ்விஃப்ட். ஸ்விஃப்ட்டை பொறுத்தவரை இந்தியாவில் வந்து ஒரு லாங் ரன்னிங் பிராண்ட். இது வந்து 4th ஜெனரேஷன்ல இருக்குது. பீப்புளுக்கு இன்னைக்கும் அந்த ஸ்விஃப்ட் மேல இருக்கிற ஆசை முடியல. அது மேல இருந்த குறை வந்து அதோட சேஃப்டியா இருந்தது. அந்த சேஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருந்து வந்தது. மெயினா பார்த்தோம்னா ZETO-ன்னு சொல்லக்கூடிய 3 சிலிண்டர் என்ஜின் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டா இருக்கும். எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ஸ்டாண்டர்டா இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் 9 இன்ச் 360 சொல்லி நல்ல பிரீமியமான இன்டீரியர் பிளஸ் எக்ஸ்டீரியர் வெஹிக்கிளா கொடுத்திருப்பாங்க. இப்போ அடுத்த கார் பார்த்தோம்னா ஆல்ட்ரோஸ் ரேசர் எடிஷன். நெக்ஸான்ல இருந்த அந்த
டர்போ பெட்ரோல் அந்த 120 PS 170 நியூட்டன் மீட்டர் அப்படியே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 10.25 இன்ச் ஸ்கிரீன் இருக்கும். எக்ஸ்டீரியர்ல கலர்ல டிஃபரன்சஸ் கொடுத்து அது ஆல்ட்ரோஸ் ரேசர்னு சொல்லக்கூடிய டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருப்பாங்க. இன்டீரியர்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அந்த எக்ஸாஸ் நோட்டுக்கான ஒரு தனி சவுண்ட் கொடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா டைனாமிக்கலி சார்ட்டடா இருந்தது. அந்த ஆல்ட்ரோஸ்க்கு இந்த ஆல்ட்ரோஸ்க்கு கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்போ அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா நிசானோட எக்ஸ்ட்ரைல் கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டா இந்தியாக்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்ட்ரைல் இந்தியன் மார்க்கெட்ல இருந்தது, ரொம்ப லேட்டா திருப்பி வந்திருந்தது. அந்த விசி டர்போன்னு சொல்லக்கூடிய வேரியபிள் கம்ப்ரஷன் 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜின் வந்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்தது. ஒரு மாடர்னான இன்டீரியர்ஸ், நல்ல சேசிஸ், அதாவது டிரைவபிலிட்டி, பேலன்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் கொடுத்திருந்தாங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா டாட்டாவோட கர்வ். இப்போ கூப்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம லக்ஸரி பிராண்ட்ஸில் பார்த்துட்டு இருந்த இடத்துல நம்ம காமன் மேனும் வாங்க முடியும்னு உள்ளதில் ஃபர்ஸ்ட் கூப்பையா இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வந்தது வந்து கர்வ் நம்ம சொல்ல முடியும். கர்வில் வந்து ஒரு கர்வுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா அந்த ஆக்டிவ்டா டிவியில் அது ஈவியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இவங்களோட அந்த பழைய X1 பிளாட்ஃபார்மோட அடாப்டட் வெர்ஷனில் பார்த்தோம்னா அது வந்து டீசலாகவும் பெட்ரோலாகவும். டீசலுக்கு இருக்கிற பழைய அதே 1.5 டீசல், பெட்ரோலில் 2 பெட்ரோல்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தோன்னா அந்த GD ஹைப்பரியான் வந்து உள்ள வந்திருக்கும். 360 டிகிரி கேமரா, பெரிய ஸ்க்ரீன்ஸ்னு நல்லா இருக்கும். குளோபல் என்கேப்பில் யூஸ்வலாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இதுக்கு 5 ஸ்டார் கிடைச்சிருக்கும். 45 kWh and 55 kWh பேட்டரி பேக் இருக்கும். ரீசெண்டா ஒரு ரோட் ட்ரிப்பை பார்த்தோம்னா ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கூப்பே வெஹிக்கிள் தான் பசால்ட் வந்து ஸ்கொயர்கிள் ஸ்டியரிங் ஆகலாம். 1.2 அந்த என்ஜின், ஒரு ஃபங்கியான டிசைன், நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ்னு காம்படிட்டிவான ப்ராடக்ட். ஆக்சுவலி அந்த பாரத் என்கேப்ல வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கும். இந்த கார் உங்களுக்கு பிடிக்குதா நீங்க பாருங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா எம்ஜியோட வின்சர். குளோபலி இந்த கிளவுட் ஈவி வந்து வின்சர்னு சொல்லக்கூடிய நேம்ல இந்தியன் மார்க்கெட்ல எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஒரு ஏரோ லான்ச்னு சொல்லக்கூடிய இன்டீரியர் தீம், ஐ மீன் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இது. ரெக்லைனிங் சீட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. 15.5 இன்ச்ல 6 இன்ச்ல ஒரு ஸ்கிரீன்ஸ் கொடுத்திருந்தாங்க. நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸோட அந்த பேஸ்ன்னு சொல்லக்கூடிய பேட்டரி ஆஸ் சர்வீஸ் சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து பேட்டரிக்கு நம்ம இஎம்ஐ கட்ட முடியும், அந்த அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு இனோவேஷனோட எடுத்துட்டு வந்த ஒரு ப்ராடக்ட். மெயினாக பார்க்கறது வந்து அந்த எம்ஜி அண்ட் அந்த JSW ஸ்டீலோட கொலாபரேஷனில் வந்த ஒரு காம்படிட்டிவான ப்ராடக்ட். அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா தார் ராக்ஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 3 டோர் தார் எல்லாருக்கும் பிடிச்சாலும் அந்த செகண்ட் ரோக்காக நிறைய பேர் வாங்க முடியாம இருந்தாங்க. கூட அந்த பாடி அண்ட் ஃப்ரேமோட அந்த நெகட்டிவ்ஸ் சொல்லி, ஆனால் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி செகண்ட் ரோக்கு ஸ்பேஸ் ஆகலாம், பாடி அண்ட் ஃப்ரேம்ல எவ்வளவு இன்ஜினியரிங் பண்ண முடியும், MTV CL ஆகலாம், சேசிஸ்ல வந்திருக்கக்கூடிய இன்ஜினியரிங், 2.2 லிட்டர் M-Hog, 2 லிட்டர் M-Stallion, 360 டிகிரி கேமரா, ADAS ஏகப்பட்ட விஷயங்களோட ஒரு காம்படிட்டிவான ஒரிஜினல் லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி SUV வெஹிக்கிள் வந்து தாராக்ஸ் வந்து. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா ஆல்கசார் நமக்கு தெரியும், அது க்ரோன் அப் கிரெட்டாவும் இதே நல்லாவே டிஃபரன்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்டீரியர் ஆகலாம், இன்டீரியர் ஆகலாம், நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கும். நல்ல கம்ஃபர்டபுளான கார். ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் அவ்வளோ ஸ்பேஷியஸாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெட்ரோல் அண்ட் டீசல் காம்போல இருக்கும், ADAS இருக்கும். காம்படிட்டிவான ஒரு ப்ராடக்டாக வந்து. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா BYD E-Max 7. முன்னாடி வந்து E6ன்னு சொல்லக்கூடிய அந்த MPV-ஆ இருந்தது வந்து இன்னைக்கு வந்து ஒரு 3 ரோ சீட்ஸ் கொடுத்து இன்டீரியர்ஸை டோட்டலாக ரீவாம் பண்ணி எக்ஸ்டீரியர்ஸை ரீவாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 55 kWh 72 kWh 2 பேட்டரி பேக் இருக்கும். BYD பிளேட் பேட்டரி டெக்னாலஜி நமக்கு தெரியும். ரியல் வேல்ல ஒரு 600 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும் சொல்லுவாங்க. நம்ம 500+ கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைப்போம். ADAS கூட இருக்கிற சேஃப்டிக்கு எந்த குறையும் இல்லை. மெயினா வந்து இது வந்து பிரைவேட் பையர்ஸை ஃபோக்கஸ் பண்றதுனால நல்ல பிரீமியமான கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்னிவல் வந்து கொஞ்சம் பீரியட்ல இந்தியன் மார்க்கெட்ல இல்லாம இருந்து கியாக்கு பார்த்தோம்னா ஃபிளாக்ஷிப் மாடல் நம்ம சொல்ல முடியும். பிரீமியம் MPV-ஆ நம்ம பார்க்கப்படுது. பெரிய ஸ்கிரீன்ஸ், ரிலாக்ஸ் மோட் சீட்ஸ்னு சொல்லி ஒரு டிரைவர் ஓனராகவும் டிரைவர் இல்லாத நேரம் நம்மளே அதை ஓட்டுறது மாதிரி ரெண்டுக்கும் கனெக்டடான ஒரு காரா இருந்து டுவல் சன்ரூஃப்ஸ்னு சொல்லி பிரீமியம்னஸுக்கு எந்த குறையுமே கிடையாது. மெயின் ஹைலைட் அந்த 2.2 லிட்டர் என்ஜின் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நல்ல டார்க்கியான என்ஜின். அந்த கார் பிடிக்குதான் நீங்க பாருங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா மாருதியோட டிசைர்னு சொல்லக்கூடியது வந்து 5 ஸ்டார் வாங்க முடியும்னு சொல்லி மாருதி ப்ரூவ் பண்ண ஒரு ப்ராடக்ட். அதே Z12 ஸ்விஃப்ட்ல நம்ம பார்த்த அந்த என்ஜின் அப்டேட்டா இருக்கும். பின்னாடி சீட்டும் இருக்கு, செடானுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளா கொடுத்துருப்பாங்க. டிசைர் இன்னைக்கு வந்து நம்மளும் டிசைர் பண்ற ஒரு லெவலுக்கு வந்து டிசைர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதோட ஒரு ஹைலைட். அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா BE6. ஆக்சுவலி அது லான்ச் ஆன புதுசுல வந்து BE6ன்னு சொன்னாங்க. அதை வந்து நெய்முக்காக ஒரு பிரச்சனைனால இப்போ 6ன்னு மட்டும் சொல்றாங்க. நம்ம அதை பார்த்தோம், நிறைய கண்டென்ட் பண்ணியிருந்தோம். அதோடைய கேப்பபிலிட்டி நம்ம பார்த்துருந்தோம். 59 kWh 79 kWh வந்து 2 பேட்டரி பேக் இருக்கும். அந்த சேசிஸ், அந்த ரியர் சஸ்பென்ஷனோட அட்வான்டேஜ் ப்ளஸ் ஒரு ஸ்போர்ட்டியான ஹேண்ட்லர், ஒரு ஃபைட்டர் ஜெட் கான்செப்ட்ல அந்த கார் இருக்கும். அது பிடிக்கிறவங்க அதை பார்க்கலாம். அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம்னா XCV9. இன்ஃபேக்ட் வந்து அது இதே சேசிஸ்ல நம்ம வந்து 6 இருந்த அதே சேசிஸ்ல பண்ணாலும் இதை கொஞ்சம் கூட ஆப்புலன்ஸா பண்ணியிருப்பாங்க. வீல் பேஸ் சேமா இருந்தால் இன்டீரியர் டோட்டலா ரீவாம் பண்ணியிருப்பாங்க. 3 ஸ்கிரீன்ஸ் இருக்கும், ஸ்பேஷியஸான இன்டீரியர் இருக்கும். அந்த ஒயிட் இன்டீரியர்ஸ் பிளஸ் லெக் ரூம் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி காரா அதை பார்க்கப்பட்டுச்சு. ஹேண்ட்லிங்னு சொல்லும்போது
அது 6 வந்து கொஞ்சம் நல்ல டைட்டான சேசியாக இருந்தது. இது ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ஒரு பேலன்ஸில் கொடுத்துருக்கும். இந்த காரும் காம்படிட்டிவாக இருக்க போது ஒரு கூப்பே லைக்கில் இருக்கிற அட்வான்டேஜ். அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோன்னா ஹோண்டாவோட 3rd ஜென்ரேஷன் அமேஸ். ஆக்சுவலி வந்து எலிவேட்டரோட ஃப்ரண்ட், சிட்டியோட ரியர்னு சொல்லி நடுவில் அமேஸ் அப்படி பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த வெஹிக்கிள். ஹோண்டாக்கு இருக்கிற கோர் வேல்யூஸ் அப்படியே இருக்கும். அந்த மேக்ஸிமம், மெஷின் மினிமம், அந்த 1.2 லிட்டர் ஐவிடெக் சிவிடி காம்போல இருக்கும். ஆனால் ஹைலைட் பார்த்தோன்னா ஆடாஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த 5 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அந்த ரைட் குவாலிட்டி மெயினாக வந்து அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு. அடுத்த வெஹிக்கிள் கடைசியாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தோம்னா கைலாக் வந்து பார்த்தோம்னா இந்தியன் மார்க்கெட்டை யூரோப்பியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்த ஒரு ப்ராடக்டாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து குஷாக்கோட சின்ன வெர்ஷனாக எடுத்துட்டு வந்தாங்க. இந்தியாவில இருந்து அதுக்கு நம்ம பீப்புள் நெய்ம் பண்ணி தான் அந்த கைலாக்னு சொல்லக்கூடிய நேம் கிடைச்சிருந்தது. 4 மீட்டர் டைமென்ஷனுக்குள்ள 1 லிட்டர் TSA 6 ஸ்பீட் AT-யோட அந்த என்ஜினை டவுன் டியூன் பண்ணவே இல்லை. குஷாக்ல எப்படி இருக்கோ அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. காம்படிட்டிவான பிரைஸ்ல எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஜான்ல இருந்து வெஹிக்கிள் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த காருக்கு பார்த்தோம்னா 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டா இருக்கும். நம்ம ஒரு ரைட் குவாலிட்டி நமக்கு இன்னும் தெரியாது. டிரைவபிலிட்டி இனிமே தான் பண்ணணும். ஆனால் காம்படிட்டிவா பீப்புளுக்கு வாங்கலாம்னு தெரியறதுனால உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸை தாண்டி நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த டிசம்பர்ல கூட லான்ச் ஆயிருக்கு. சே எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த சிரோஸ்னு சொல்லக்கூடிய, ஆனால் அதோட பிரைஸ் எல்லாம் நமக்கு தெரியாதனால நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணல. அது அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கு. அவார்டு வந்து நம்ம 25ல தானே கொடுக்குறோம். ஏன் கார் ஆஃப் தி இயர் 25 நம்ம சொல்லணும்? நம்ம என்ன மீன் பண்றோம்னா நம்ம எப்பவுமே 2020ல இருந்து அப்படி தான் பண்றோம். 24ல லான்ச் ஆன கார்ஸ்ல எது கார் ஆஃப் தி இயர் 24 அப்படி தான் நம்ம எடுக்க போறோம். இதுல நீங்க ஓட் பண்ற ஓட்டிங் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு தேதி வந்து டிசம்பர் 26ல நம்ம இதை ஷூட் பண்றோம். இன்னைக்கு ஈவினிங் இந்த வீடியோ வரும். இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அதோட லிங்க் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி ஓட் பண்ணீங்கன்னா ஒரு ஆள் ஒரு ஓட்டு தான் பண்ண முடியும். உங்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த லிங்க் வேணா நீங்க அனுப்பி கொடுக்கலாம். ஆட்டோமொபைல் இந்த மாதிரி கார்ஸ் வாங்குறவங்க பிடிச்சவங்களுக்கு அனுப்பி கொடுங்க. அவங்க ஓட் பண்ணலாம். ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ஓட்டிங் வந்து லைவ்ல இருக்கும். அந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்க இந்த ஓட்ஸை வந்து இது பண்ணி எந்தெந்த கார்ஸ் எவ்வளவு ஓட் வாங்கி இருக்குன்றத பேஸ் பண்ணி ஒரு கார் ஆஃப் தி இயர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ பண்ணுவோம். அதுல எந்த கார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் 2nd, 3rd, 4th, 5 வரைக்கும் உள்ளதை நம்ம அனௌன்ஸ். இப்போ இது எல்லா வருஷம் நம்ம பண்றது மாதிரி இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். இதுல கார்ஸ்ல நான் சொன்ன ஹைலைட்ஸை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஹைலைட்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களோட கார் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன். டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.